Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 10.8ல் கொஸ்டின் நம்பர் 7 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன் கொஸ்டின் நம்பர் 8லேருந்து ரிமைனிங் பார்க்கலாம். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 8 என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் லென்த்தியான கொஸ்டின். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, at 10 AM a woman took a cup of hot instant coffee for her microwave oven and placed it nearby the kitchen counter to cool. ஸோ ஒரு 10 AM என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஹாட் இன்ஸ்டன்ட் காஃபி எடுக்கிறாங்க மைக்ரோவேவ் அவனில் இருந்து. அதை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, நியர்பை கிச்சனில் வந்து வைக்கிறாங்க, அது கொஞ்சம் சூடு அந்த ஆறட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, அட் திஸ் இன்ஸ்டன்ட் தி டெம்பரேச்சர் ஆஃப் தி காஃபி இஸ் 180 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ அப்போ அந்த டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குது ஹீட் அப்படின்னா 180 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்குது. அண்ட் 10 minutes லேட்டர் இட் வாஸ் 160 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ கிச்சன் கிட்ட தான் வச்சுருக்காங்க, வெளியில் அவுட் சைட் தி கிச்சன் இல்லை வேறு ஏதோ ரூமில் வைக்கல, நியர்பை கிச்சன், அந்த கிச்சன் ஸ்லாப் அந்த மாதிரி இருக்குல்ல, அங்கே சம்வேர் எங்கே வச்சுருக்காங்க. ஸோ இனிஷியலாக அது வந்து 180 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருந்தது, 10 minutesல வந்து 160 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆயிடுச்சு. ஓகே, அசியூம் தட் தி கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஆஃப் தி கிச்சன் வாஸ் 70 டிகிரி ஃபாரன்ஹீட். அதுதான் அந்த ரூம் டெம்பரேச்சர், அவங்க வச்சிருக்கிறது அந்த கிச்சனில், அதுதான் அட்மாஸ்பியர், ரூம் அட்மாஸ்பியர். அங்கே டெம்பரேச்சர் வந்து 70 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் வாஸ் தி டெம்பரேச்சர் ஆஃப் தி காஃபி 10:15 AM. ஸோ ஒரு 15 minutes கழிச்சு அந்த காஃபியோட டெம்பரேச்சர் என்ன, 180லேருந்து என்னவா மாறி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதில் யூஸ் பண்ண சொல்கிற மெஷர் வந்து log of 9/11 = -0.6061. இதை நம்ம சம்வேர் log of 9/11 வரப்போது இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப. நெக்ஸ்ட்டு, த உமன் லைக்ஸ் டு ட்ரிங்க் அ காஃபி வென் இட்ஸ் டெம்பரேச்சர் இஸ் between 130 டிகிரி to 140 டிகிரி. between what time should she have to ட்ரிங்க் தி காஃபி? ஓகே, அவங்க வந்து யூஸ்வலாக காஃபியை என்ன ஹீட்டில் இருந்தால் குடிப்பாங்க அப்படின்னா, ஒரு 130 டிகிரியிலேருந்து 140 டிகிரியில் இருந்தால் அவங்க அந்த காஃபியை வந்து ட்ரிங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இனிஷியலாக 10 AM ஸ்டார்ட் பண்ணி 180 டிகிரியில் இருக்கிறது எப்போ வந்து இந்த டிகிரிக்கு இன்பிட்வீனில் வரும்? தட்ஸ் தி கொஸ்டின், அட் வாட் டைம். இங்கே நம்மளை யூஸ் பண்ண சொல்கிறது log of 6/11 = this. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, காஃபியோட இனிஷியல் டெம்பரேச்சர், அதாவது T = 0 இருக்கும்போது 180 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்குது. ஓகே, ஸோ T = 0 இருக்கும்போது, ஸோ நார்மலாக எழுதுகிறேன். ஸோ T = 0ல் 180 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்து 10 minutes கழிச்சு T = 10ல் என்ன ஆகுது, 160 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்குது. இந்த மொத்த ரூமோட அட்மாஸ்பியர் என்ன அப்படின்னா 70 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்தது நம்மளுக்கு கேள்வி என்ன அப்படின்னா, அவங்க குடிக்கிறது இந்த காஃபியை யூஸ்வலி ஸோ இந்த மாதிரி 130 டிகிரியிலேருந்து 140 டிகிரிக்கு இன்பிட்வீனில் வர்றப்ப இந்த இடத்துல தான் வந்து அவங்க அந்த காஃபியை ட்ரிங்க் பண்ணுறாங்க. அப்போ வாட் இஸ் தி டைம் வேரியபிள் ஃபார் திஸ்? அதுதான் செகண்ட் கொஸ்டின். ஓகே, ஃபஸ்ட்டு 10:15க்கு என்னவா இருக்கும்? ஸோ அப்போ 10 minutes கழிச்சுனா இது என்ன, 10:10க்கு ஆக்சுவலி, ரைட்? ஸோ 10:10க்கு 160 டிகிரியாக இருக்குது. அப்போ இன்னொரு 15 minutes கழிச்சு 10:15க்கு என்னவா இருக்கும் டெம்பரேச்சர்? தட் இஸ் தி ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் வந்து இந்த இடத்துல டைம் என்ன? தட்ஸ் தி கொஸ்டின். சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் ப்ரொபோஷனல் டு தி டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர். அதாவது நியூட்டன்ஸ் கூலிங் லா படி நம்மளுக்கு என்ன, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து நமக்கு என்ன ஆகுது, ப்ரொபோஷனலாக இருக்குது டிஃப்ரெண்ட் இன் டெம்பரேச்சர். அதாவது dt இது வந்து கேபிட்டல் T வந்து டெம்பரேச்சர், ஸ்மால் t வந்து டைம், இஸ் ப்ரொபோஷனல் டு T0 - T. T0ங்கிறது 70 - T. 70 வந்து நம்மளுக்கு என்ன, அந்த ரூம் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ 70 - T அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ dt/T is equal to K into 70 - T. தென் அந்த 70 இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா dt/70 - T is equal to K into dt. ஓகே, தென் இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட் பண்ணுங்கள். ஸோ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட் dt/70 - T is equal to K into integral of dt. ஸோ K into integral of dt பண்ணிங்கன்னா you will get T plus C. லெஃப்டில் என்ன இருக்குது, dt/Tனா log T. அப்போ dt/70 - Tனா என்ன, மைனஸ் ஆஃப் log of 70 - T. பிகாஸ் இது வந்து log of 70 - T அண்ட் இந்த 70 - T இருக்குல்ல, அதனால டிவைடில் ஒரு -1 வரும். ஸோ தட் இதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது log of 70 - T = -KT - C. அடுத்து என்ன பண்ணோம், லாகை கேன்சல் பண்ணோன்னா டேக்கிங் எக்ஸ்போனென்ஷியல் ஆன் போத் சைட்.
ஸோ e பவர் log of 70 minus t equal to e பவர் minus kt minus c. ஸோ தனித்தனியாக இது ரெண்டு கேன்சல். ஸோ 70 minus t வந்துடும். இங்கே தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா e பவர் minus kt into e பவர் minus c. anyways it is a constant. ஸோ e பவர் minus c into e பவர் minus kt இங்கே 70 minus t equal to தென் நமக்கு தேவை t தான் அப்படின்னா t எங்கேயும் இது எங்கேயோ கூட கொண்டு வாங்க. ஸோ அப்போ minus t equal to e பவர் minus c into e பவர் minus kt இந்த 70 இங்கே வந்தால் minus 70. ஸோ தென் இங்கே மைனஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா t equal to minus e பவர் minus c e power minus kt plus 70. okay, minus into minus plus. then e power c is a constant, arbitrary constant. minus of e power c constant தான். அப்போ இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? t equal to c into e power minus kt plus 70. இதுதான் equation 1. வேணும்னா இங்கே என்ன மென்ஷன் பண்ணலாம்? where your capital C is nothing but minus of e power minus c அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். okay, so that's the value. அடுத்தது given என்ன? t of 0 is equal to 180. அதான ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்திருந்த இன்ஃபர்மேஷன். இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து என்ன? t equal to 0ல it is 180 degree. அதை போடலாம் அந்த பிளேஸில். அப்போ என்ன ஆகும்? 180 equal to c into e power minus kt plus 70ங்களா? ஸோ 70 அங்கே கொண்டு வந்தீங்கன்னா 180 minus 70 equal to c e power minus k into t பிளேஸில் 0. ஸோ அப்போ 0. ஸோ c into e power 0 is 1. அப்போ c ஓட ஆன்சர் நமக்கு என்ன வருது? 110. அதே equation 1ல போடுங்க. therefore t is equal to 110 into e power minus kt plus 17 வருது. that is equation number 2. அடுத்து k ஃபைன் பண்ணோம்ல, அதுக்காக அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்திருந்தாங்க? 10 minutesல it becomes 160 degree. அப்போ t பிளேஸில் 160 போடுங்க. equal to 110 into e power minus k into t பிளேஸில் 10 plus 70. then இந்த plus 70 லெஃப்டில் கொண்டு வந்தீங்கன்னா 160 minus 70 equal to 110 e power minus 10k. So 90 equal to 110 e power minus 10k. Then 110 அங்கே டிவைட் பண்ணிங்கன்னா 90 by 110 equal to e power minus 10k. So e power minus 10k equal to 9 by 11. Right, 0 0 cancel. Taking log on both side. ஏன்னா நமக்கு log of 9 by 11க்கு வேல்யூ கொடுத்துருந்தாங்க அதுக்காக. ஸோ அப்போ log of e power this equal to log of 9 by 11. Then இந்த பவரில் இருக்க டேர்ம் ஃப்ரண்ட்டில் வந்துடும் log யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ மைனஸ் ஆஃப் 10k அப்படியே இருக்கும். ஸோ minus 10k is equal to log of 9 by 11 or k is equal to minus 1 by 10 log of 9 by 11. இது k equal to 1 by 10 log of 11 by 9. இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா minus 1 மேலே கொண்டு வந்தீங்கன்னா இதை k வேல்யூ. இதை ஈக்குவேஷன் 2ல போட்டிங்கன்னா t is equal to 110 e power k இருந்ததா minus k. அப்போ minus of k பிளேஸில் இந்த நம்பர் t plus 70 அப்படின்னு வரும். ஸோ t உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா e power minus t by 10 log of 11 by 9 plus 70 110 equal to, that is the value of t. So t is equal to 110 t by 10. இதை திரும்ப நான் இந்த மைனஸ் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? it becomes 9 by 11. ஆர் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? இந்த மைனஸோட நம்ம இங்கே அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிருக்கும். ஸோ 11 by 9 அப்படியே இருக்கும். சாரி, இந்த 9 by 11 அப்படியே இருந்திருக்கும். ஓகே, ஸோ இன்கேஸ் மைனஸோட போட்டிருந்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. நான் இங்கே அதை இன்டர்சேஞ்ச் பண்ணதுனால அகைன் என்ன பண்ணுறோம்? இந்த மைனஸை கொண்டு வரதுக்காக we are interchanging one more time plus 70. ஸோ அப்போ இந்த 70 லெஃப்டில் கொண்டு வந்தீங்கன்னா t minus 70 equal to 110 e power log of 9 by 10 power t by 10. ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து 110 9 by 11 t by 10. இதுதான் வந்து t minus 70யோட வேல்யூ. இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு. இப்போ அவங்க கேட்டிருந்த சப்டிவிஷன்ஸ்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க? when t is equal to டைம் 15 மினிட்ஸாக இருக்கும்போது. அப்போ t பிளேஸில் 15 போடுங்க. என்ன வரும்? 3 implies t minus 70 equal to 110 9 by 11 power 15 by 10. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 by 2. ஸோ t minus 70 is equal to 110 9 by 11 power 3 by 2ன்னு வருதுங்களா? தென் இதை நான் என்ன பண்ணலாம்? இப்போ a பவர் ஆர் எக்ஸ் பவர் 3 by 2னா நான் அதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ்னு எழுதலாம். ரைட், அதாவது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் 1 by 2. பவர் ரெண்டே ஆட் பண்ணிங்க 1 plus 1 by 2 become 3 by 2. ஓகே, ஸோ அதுதான் நான் அப்போ இதை என்ன பண்ணிக்கிறேன்னா 9 by 11 into 9 by 11 power 1 by 2 110 equal to அப்படின்னு எழுதிக்கிறோம். தென் t minus 70 equal to இதை வந்து 11 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 110 10 times வந்து 11 வந்து 110 into 9 into root of 9 by 11. So root 9 என்ன 3 divided by root 11 இது 90. So t minus this equal to இப்போ 19 into 3 வந்து 270 divided by root 11 வந்து 3.32 approximately. Okay, so approximate value 3.32 t equal to this. Then இது ரெண்டு டிவைட் பண்ணிங்கன்னா 80.33 t minus 70 equal to, then 70 ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா t is equal to 81.33 plus 70 அப்படின்னு வரும். Therefore
your value of t is approximately 151.33 degree. இதுவுமே approximate value தான், all approximately 151 degreeன்னு எடுத்துக்கலாம். அதாவது நம்மளுக்கு 15 minutes கழிச்சு 10:15 AM வந்து நம்மளுக்கு என்னவா இருக்க போகுது அந்த காஃபியோட டெம்பரேச்சர் 151 degree Fahrenheit இருக்கு. That's the answer for first subdivision. Second subdivision, when t equal to 140 to 130ல இருக்கும்போது, அப்போ ஃபஸ்ட்டு t equal to 140ல டைம் என்னன்னு பார்க்குறோம். ஸோ அந்த ஈக்குவேஷன் 3ல 140 போடுங்க. ஸோ 10 into 9/10 power t/10. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 70, 110 டிவைட் பண்ணிக்கோங்க, 9/11 power t/10. ஸோ 7/11 equal to 9/11 power t/10. ஸோ டேக்கிங் log on both sides. ஸோ என்ன ஆகும், log of 7/11 equal to log of 9/11 power t/10. ஸோ தென் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா t/10 log of 9/11, இங்கே வந்து log of 7/11. இதை டிவைட் பண்ணுங்கள், log 7/11 divided by log 9/11 equal to t/10. தென் log of 7/11 ஓட ஆன்சர் மேலே கொடுத்துருக்காங்க 0.6363. இதோட ஆன்சர் கொடுத்துருக்காங்க 0.8181. ஸோ அப்போ ரெண்டே டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ சாரி, இது ஆக்சுவலி 7/11 பண்ணிங்கன்னா 0.63, 9/11 பண்ணிங்கன்னா இது. அதுக்கப்புறம் இதோட வேல்யூ தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆர் டேரெக்டாகவே log 9/11 இதில் கொடுத்துருக்காங்க நம்ம கொஸ்டினில் -0.082. அதே மாதிரி log of 7/11 ஓட ஆன்சர் -0.1963 ஈக்குவல் டு t/10. பாருங்கள், கொஸ்டினில் டேரெக்டாக log 9/11 அண்டு log 7/11 அதோட வேல்யூஸே நமக்கு இருக்குது. ஸோ அதை நம்ம அங்கே போட்டுக்கிறோம். ஸோ அந்த ரெண்டு வேல்யூஸை வச்சு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக 10 into இது ரெண்டை டிவைட் பண்ணிங்கன்னா will get 2.25 because minus minus cancel equal to t. So 10 into this becomes 22.5. That is the value of t when temperature is 140 இருக்கும்போது. Similarly, temperature 130 இருக்கும்போது என்ன, equation 3 implies 130 minus 70 equal to 110, 9/11 power t/10. மேலே பண்ண அதே எக்ஸ்பிரஷன், இது 60. ஸோ 60/11 equal to this. அதே மாதிரி 6/11 equal to this வரும். அப்புறம் என்ன பண்ணணும், taking log on both side, மேலே 140 பண்ண சேம். அப்போ log 6/11 equal to log 9/11 power t/10. ஸோ t/10 log of 9/11 அப்படின்னு வந்துடும். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, இந்த 9/11 log of அதை லெஃப்டில் கொண்டு வந்தீங்கன்னா log 6/11 divided by log 9/11 equal to t/10. ஸோ இதோட ஆன்சர் கொடுத்துருக்காங்க 0.2632. இதோட ஆன்சர் 0.0872 t/10. ஸோ 10 into இதை டிவைட் பண்ணிங்கன்னா 3.018. ஸோ அப்போ டீயோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா 30.18. அதாவது 30.18 வந்து 130 டிகிரியாக இருக்கும்போது, அப்போ ஷீ ட்ரிங்க்ஸ் தி காஃபி பிட்வீன் என்ன டைமு 10:25 to AM to 10:30. அதாவது அரௌண்ட் 10:22 என்ன பண்ணுறாங்க 10:30 வந்து அந்த காஃபியை ட்ரிங்க் பண்ணாங்க. ஏன்னா அந்த டைமில் தான் வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள், டெம்பரேச்சர் 130 இருக்கும்போது 30.18 minutes. ஓகே, இங்கே வந்து 22.5 minutes, சாரி 22.5 ரைட் ஆக்சுவலி. ஸோ 22.5. ஸோ அப்போ 10லேருந்து 22.5 ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் 10.225. ஓகே, அதுதான் விஷயம். ஸோ அடுத்தது என்ன 22 அப்ராக்சிமேட்லி 10:22. சிமிலர்லி 10லேருந்து 30.818 ஆட் பண்ணிங்கன்னா 10:30 அப்ராக்சிமேட்லி. அப்போ 10:30 10:22 10:30 அந்த காஃபி அவங்க ட்ரிங்க் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 8. இந்த கொஸ்டின் நம்பர் 8 கொஞ்சம் நமக்கு லென்த்தாக இருக்குது பிகாஸ் இதில் நிறைய சப்டிவிஷன்ஸ் பார்க்குறோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 8. இன்னும் ஒரு 2 கொஸ்டின் இருக்குது இந்த எக்ஸசைஸில். அந்த 2 கொஸ்டினை நம்ம அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் as well as this chapter 10 கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.